என்னடா உலகம் இது? பரீட்சை எழுதுனா பாஸ் மார்க் வாங்கல, சோகத்தை மறக்க டாஸ் மார்க்லயாவது பீர் வாங்கலான்னு பார்த்தா 12 மணிக்கு தான் ஓப்பன்ன்றான். இது என்னடா ரொம்ப போச்சுன்னு சார் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபெயில் ஆகி தொலைஞ்சிட்டேன். ரொம்ப நேரம் கடையில இருப்பேன். கடை எப்ப சார் சாத்துவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்னு. நானும் விவரமா 10 மணிக்கு யார க்ளோஸ் பண்ணுவீங்க? கத்தியால குத்தி க்ளோஸ் பண்ணுவீங்களா இல்ல டுவாக்கியில சுடுவீங்களான்னு கேட்டேன். நீ எல்லாம் ஜென்மத்துக்கும் பாஸ் பண்ண மாட்டேன்னு காரித்து போயிட்டான். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அடுத்தவங்க எழுதின புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க, அது தப்பு இல்லையா? நான் அடுத்தவனை பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பான். இது எந்த வித? நானும் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டேன். அப்புறம் சாதிச்சிட்டீங்களா? அதான் இல்ல, அதுக்குள்ள விடுந்துருச்சு. சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு சாப்பிட போயிட்டேன். நேத்து கல்யாண வீட்டுல சொந்தக்காரர் என்ன பார்த்து தம்பி அடுத்து உனக்கு தானே அப்படின்னு கேட்டாரு. அதே ஆளை இன்னைக்கு இழவு வீட்டுல பார்த்து அடுத்து நீங்க தானேன்னு கேட்டேன். இது ஒரு குத்தம்னு முறைச்சிட்டு போறாரு. ஏங்க எனக்கு ரொம்ப கேள்வில இந்த பெண்கள் தான் ஏன் சுடுகாடுக்கு வரப்படாதுங்கிறாங்க? அங்கேயாவது ஆண்கள் நிம்மதியா இருக்கட்டும் தான். இந்தாடி பொன்னி உங்க ஆத்தா வீட்டுக்கு போக விடாம அடிச்சது தப்புதான். அதுக்காக கோச்சுட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டேன்னா பாக்குற 4 பேரும் 4 விதமா பேச மாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கவுரதி இருக்குல்ல தாயி. உன்னை நீ அடிக்க மாட்டேன், உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். இது உன் ஆத்தா சிங்காயி மேல சக்தி. எந்திரிச்சு வாதாயி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. எனக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. பொண்ணு குட்டையா நெட்டையா இல்ல கருப்பா சோப்பான்னு வேற தெரியலையே. அப்பவே சொன்னாரு அந்த சோசியக்காரரு, உனக்கு லேட்டா பிக்கப் ஆனாலும் லெஜண்டா பொண்ணு அமீன்னு. அத நினைச்சாலே எனக்கு ஒரே பதட்டமா இருக்கே. புது மாப்பிளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பப்பரே அந்த மணமகள் தான் பப்பப்பரே வரப்போகும் நேரமடா. ஆஹா எனக்கு கண்ணாலா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? இந்த வார்த்தை கேட்கறதுக்கு உனக்கு வாய் கூசல? ஏயா வியாபாரமே ஆகாத உன் மகளை புடிச்சு என் தலையில கட்டி வச்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னு எப்படியா உனக்கு கேட்க தோணுது? மாப்பிள்ள அது என்ன அது ஏண்டா என்னை ஏமாத்தி உன் மகளை என் தலையில கட்டி வச்சுட்டு நீ நிம்மதியா இருக்க. அவளை கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமாயாது? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ என்னையா சொன்ன? என் பொண்ணு அமைதியானவ அன்பானவ அடக்கமானவன் சொன்னீலையா? அதுல ஏதாவது ஒண்ணு அவள்கிட்ட இருக்கா? கூட்டு அந்தடி அடிக்கிறா, ஏதாவது கேட்டா என்னத்தையாவது விட்டு எறிகிறா. என்னையா பழக்க வழக்கம் அதெல்லாம்? இதுதான் சொல்லி கொடுக்கறதா? இதுல குனிஞ்சதர நிமிழவே மாட்டா. ஆமா குனிஞ்சதர நிமிழவே மாட்டா. பொழுதன்னைக்கு போன கவட்டை கடியில வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கா. சும்மா தானே இருக்க, அத செஞ்சு கொடு. சும்மா தானே இருக்க, இதை எடுத்துட்டு வா. இப்படி சும்மா தானே இருக்கான்னு சொல்ற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறான். சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒரே போஸ்ல ஒரே இடத்துல ஒண்ணுமே செய்யாம ஒரு நாள் இல்ல அட்லீஸ்ட் 1 மணி நேரம் உக்காந்து பாருங்க, அப்ப தெரியும். இனிமே எவனாவது சும்மாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க கண்ணா பின்னான்னு கடிச்சு காலைச்சு போட்டுருவேன். பிள்ளை வந்து பிறந்திருக்கான் பாருங்க. பிள்ளை ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்ப முடியல. அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி எங்கேயாவது போய் தொலைஞ்சிடறான். இவனை தினம் தேடி பிடிக்கிறே ஒரு வேலை பொழப்பா வச்சிருக்கேன். இவன் எங்க அப்பா எங்க நைஸா இவனை ஏன் தலையில கட்டிட்டு அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். நான் இவன்ட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுறேன். வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. இனிமேலாவது எதாவது செய்யலாம்னு யோசிச்சேன். அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு. இனிமே என்ன பண்ண போறோம்னு யோசிச்சா மீதி வாழ்க்கையும் போயிடும். சின்ன தம்பி படத்துல ஒரு அண்ணனுங்களையும் மிஞ்சி இப்படி பாசத்தை பொழியிறானுங்க. பாசக்கார பயிலுங்க, யாரு பெத்த பிள்ளைங்களோ. ஆனா ஓனர் எனக்கு பாலை கொண்டாந்து வச்சா இந்த தீவுக்கு தெரியணுங்களே அது குடிச்சு காலி பண்ணிடுறானுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவங்களுக்கு பாயாசத்தை போட்டு வேண்டியதான். இன்னைக்கு என்ன பார்த்து அந்த முக்கு கடமும் சாமி கடைய சத்திட்டு கம்பி எண்ணிட்டான். நம்ம என்னடான்னா இப்படி கொய்யாக்காரம் மாதிரி பூச்சை புடிச்சு தின்ன வேண்டியதா இருக்கு. என்னவோ ஈசல் கூட நல்லா தான் இருக்கு. ஈசல் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த கடவுளுக்கு எழுத படிக்க தெரியுமா என்னன்னு தெரியலையா? நம்ம வாழ்க்கையில தலையெழுத்தை எழுதும் போது நிறைய பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்காரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டாரோ? போன பண்ணி கேட்டுருவோம்.
என்னையா நேத்து நைட்டு 12 மணிக்கு உன் போனுக்கு ஒரு போன் வந்துச்சு. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா ஒரு ஹிந்திக்காரி கியாமியா கியாமியா கியாமியான்னு பேசுறா. என்ன ஹிந்திக்காரிய தொடர்புல வச்சிருக்கியா? ஐயோ அது கஸ்டமர் கேர்மா. கஸ்டமர் கேர்னா? கம்பெனி கால். ஓ, கம்பெனில வச்சிருக்கியா? அதனாலதான் உன் நடவடிக்கையில ஏதோ சின்ன மாற்றம் தெரியுது. அடியே பைத்தியக்காரி, போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிடி. ஓ, அதனாலதான் அங்க இருந்து போன் வருதா? நான் சொன்னா உனக்கு புரியாது. எனக்கு நேத்து அவ பேசுறதே ஒண்ணும் புரியலன்னு தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ பேசுறது வேற புரியாது நான் சொல்ற. ஐயோ ஒரு பைத்தியத்தை புடிச்சு என் தலையில கட்டி வச்சு என் உசுர வாங்குறாங்களே.